நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் கேஸ் லைட்டிங் இந்த மாதிரியான சைக்காலஜி ஃபீல்டில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் கடந்த சில வருடங்களாக பப்ளிக் மத்தியில் வந்து நிறையா புழக்கத்துக்கு வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் அதை வந்து ஓவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். டாக்டர் ரமணி அவங்க வந்து ஒரு பயனியர் இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய விஷயங்களை யூடியூப் மூலமாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துனாங்க 2016 பட் 2019 அவங்க சேனல் வந்து ஆல்மோஸ்ட் மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆச்சு. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எந்த கொஸ்டின் இருந்தாலும் ஷீஸ் லைக் அன் டிக்ஷனரி. அவங்க சேனலில் போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஓகே, 2 பெக்யூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நார்சிஸ்டிக் பர்சன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, அவங்க தப்பை என்றைக்கும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தப்பே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே மீறி தப்பு பண்ணியிருந்ததை ஒத்துக்கிட்டாலும் சாரி சொன்னாலும் தே ஓன்ட் டேக் அக்கௌண்டபிள். அந்த விஷயத்துக்கு அவங்க அக்கௌண்டபிள் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஹனிமூன் ஃபேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா பண்ணி திருப்பி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பு பேக் டு ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்குண்டான திருத்திக்கிறதுக்குண்டான வழிகளை பார்க்காம உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நம்பர் 2, கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் வேறு, லையிங் வேறு. லையிங்னா ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணியிருப்பாங்க, அது நான் பண்ணலை அப்படிங்கிறது மறுக்கிறது வந்து பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கேஸ் லைட்டிங் அப்படின்னா ஒரு படி மேலே போய் நம்ம அந்த விஷயமே நடக்கலை, நீ தான் அந்த மாதிரி திங்க் பண்ணுற, அதாவது நம்ம மேலே பழிய போடுவாங்க. அந்த மாதிரியே நான் இது என்ன நீ அந்த மாதிரி நடக்காதது நீ நடந்த மாதிரியே பேசுறியே, யூ சம்திங் ராங் வித் யூ அப்படின்னு நம்மள மேலேயே செல்ஃப் டவுட் வர பண்ணிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நமக்கே அது இன்டாக்ட்ரினேட் பண்ணி நம்மளை பிலீவ் பண்ண வச்சுருவாங்க. நான் தான் அந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டனோ, நான் தான் டூ மச்சாக திங்க் பண்ணுறனோ, என் மேலே தான் பிரச்சனையாட்டிருக்கு. வெளியே பார்க்குறவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸை டீவேல்யூ பண்ணுறது, உங்களை கன்ஃபியூஷன்லேயே வச்சுருக்கிறது, உங்கள் பாடி இந்த பர்சன் கிட்ட ரிலாக்ஸாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நம்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தெரப்பியை சீக் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் நாட் யூ நீட் ஹெல்ப்.